ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான கஷாயம் பார்க்க போகிறோங்க. இது யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்க பசி இல்லாமல் இருப்பாங்க. அதாவது ஒரு 10 நாள் நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் திடீர்னு பார்த்தா சரியாக சாப்பிடவே மாட்டாங்க. என்ன செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு சாப்பாடே இறங்காது. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த கஷாயத்தை கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வாங்க இப்போ நம்ம கஷாயம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போங்க. முதல்ல ஒரு துண்டு இஞ்சி, அதை 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து காஞ்சிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். சீரகத்தை இந்த மாதிரி 1க்கு 2ஆக நான் இடித்து வச்சுருக்கேங்க. நான் வந்து கல்லில் இடித்தேன், நீங்கள் மிக்சியில் கூட இதை நீங்கள் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இஞ்சியும் நம்ம நல்லா வச்சு இடிச்சிடணும், ஏன்னா அப்போ தான் அது சாறு வந்து நல்லா இறங்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி இடித்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து 1 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அதை பாத்திரத்தில் ஊற்றி அந்த 1 கப்பு தண்ணியில் நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருட்களையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுங்கள். இஞ்சி, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறோம் இல்லையா, இது வந்து அப்படியே 1/2 கப்பாக சுண்டணும். அந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் அந்த சாறு இறங்கி குழந்தைங்களுக்கு அந்த கஷாயம் கொடுக்கும்போது அதோட மருத்துவ குணம் ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு போய் சேரும். இப்போ அடுப்பை அணைச்சிக்கலாங்க. அணைச்சிட்டு இதை வடிகட்டி எடுத்துருங்க. வடிகட்டினோன்னே நம்மளோட கஷாயம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கஷாயத்தை மாதத்துக்கு ஒரு வாட்டி 1 வயசு குழந்தைங்கலேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். பெரியவங்க கூட இந்த கஷாயத்தை குடிக்கலாம், நல்லா பசியை தூண்டும். சின்ன குழந்தைங்களுக்கு இதை ஒரு சங்கில் ஊற்றி கொடுங்க. கொடுத்ததும் கொஞ்சம் தேன் வந்து அவங்க நாக்கில் தடவி விட்டுருங்க, ஏன்னா இந்த கஷாயம் நல்லா காரம் அடிக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஸ்கிரைபர் பேர் மகா. இவங்க வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரி பண்ணுறதுல செம்ம டேலண்டடாக இருக்காங்க. சூப்பரான வளையல், கம்மல்லாம் செஞ்சு ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்ககிட்டையும் ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க, அதை நான் என்கரேஜ் பண்ணணுன்னா கீழே வர மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க, நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். இந்த கஷாயத்தில் முக்கியமான விஷயங்கள் வந்து அந்த இஞ்சியும் சீரகமும் தாங்க. அந்த 2 விஷயமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது நமக்கு சரியாக செரித்து சரியாக பசிக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக நல்லா விளையாடினாவே சூப்பராக மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகுங்க. பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வீடியோ கேம்ஸ் தான் விளையாடுறாங்க, ஓடி ஆடி எங்கே விளையாடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கஷாயத்தை செஞ்சு கொடுத்து பாருங்க, அவங்களுக்கு உடனே அடுத்த நாள்ல இருந்து நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.